சில பேரெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாமே இறைவன் பார்த்துக்குவான், எல்லாமே இறைவன் நடத்திக்குவான் அப்படின்னு அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. எந்த முயற்சியும் பண்ண மாட்டாங்க, எந்த பயிற்சியும் பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க, சும்மாவே இருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, உங்களுடைய சோம்பேறித்தனம் அப்படிங்கிறத சரியாக தெரிஞ்சுக்குங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாமே என்னால் தான், நான் இங்கே முயற்சி பண்ணனால தான் கிடச்சிது, அதனால தான் என்னோடய முன்னேற்றம், அதனால தான் என்னுடைய வளர்ச்சி எல்லாம் நான் தான், நான் இல்லைன்னா இங்கே அவ்வளோதான், நான் தான் முயற்சி பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, இது உங்களுடைய ஆணவம். அங்கே இறைவனின் அருளை நீங்கள் மறுக்கிறீங்க. இது உங்களுடைய ஆணவம்னு தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய சோம்பேறித்தனமும் உங்களுடைய ஆணவமும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தடையாக தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது இதற்கு எல்லாமே முழுமையாக வேண்டும். உங்களுடைய முயற்சியும் வேணும், நீங்கள் ஆணவம் இல்லாத நிலையிலையும் இருக்கணும், நீங்கள் அந்த இறைவனின் அருளை ரிசீவ் பண்ணக்கூடிய தன்மையிலையும் இருக்கணும்.